வணக்கம் ஜி. இந்துக்களின் எழுச்சியே தமிழகத்தின் வளர்ச்சி. என் பேர் புயல் ஐயப்பன், இந்து எழுச்சி முன்னணியின் நகர செயலாளர். இந்து எழுச்சி முன்னணிய தேனியில் எல்லாரும் குழந்தைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கம்சனை வதம் செஞ்சப்ப கண்ணனும் ஒரு குழந்தை தான். நீங்க கம்சனா இருந்தா நாங்க கண்ணனா இருப்போம். அவ்வளவு பெரிய வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்து எழுச்சி முன்னணி இங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க யாருமே வேடிக்கை பார்க்கவில்லை என்று. வீரபாண்டியில் திருவிழா நடக்கும், ராட்டனத்தில் கூடுவார்கள் கூட்டம். மாரியம்மனை பார்க்க யாரும் வரமாட்டார்கள். மாரியம்மன் அதற்காண்டி இல்லை என்று ஆக முடியுமா? 8 நாள் திருவிழா முடிந்தோடனே ராட்டனம் எடுத்து செல்வார்கள். மாரியம்மன் அங்கேதான் இருக்கும். அதே போலதான் இந்திய எழுச்சி முன்னணி இங்கேதான் இருக்கும். செயல் திட்டங்கள் அதே போலதான் இருக்கும். இந்து மதத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பத்தி திட்டங்களே சொன்னாங்க. அந்த திட்டத்தின் ஒரு சுழிதான் முத்ரா என்று ஒரு திட்டம் உள்ளது. அதிலே தருண் கிஷோர் என்று உள்ளது. சிறு தொழில் செய்பவர்களுக்கு தருணும், பெரு தொழில்களுக்கு கிஷோர் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தெரியாவிட்டு அருகாமையில வங்கியிலே போய் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுமாறு அனைவரையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். எங்க நிறுவனத்தில் அடிக்கிறவர் சொல்லுவார், ஒரு குளத்தில் ஒரு கல்லு போட்டா அந்த கல்லு குளம் கலங்கிவிடும். அதை எந்த ஒரு விஞ்ஞானம் வந்தாலும் ஒன்று சேர்க்க முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒன்று சேர அதாவது சேரப்போகுது. இந்துக்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களால் தான் ஒன்று சேர முடியும். நாம போய் ஒன்று என்ன கத்தி கூப்பாடு போட்டாலும் சேர மாட்டோம். இருந்தாலும் கல்லை போட விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்திருக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் அனைவரும் அத்திவரதற்கு வந்த கூட்டம் இங்க வந்திருந்தா இந்துக்களுடைய முதல்வராக நாங்க இருந்திருப்போம். அந்த கூட்டம் அத்திவரதை பார்த்து விட்டு பின்வாசல் வழியாக சென்று விட்டது. மீண்டும் நாங்கள் அடிமை பெற்று கிடைக்கிறோம். அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் அவ்வளவு பெருமை இருக்குது. இங்கிருந்து பார்த்தால் எவரெஸ்ட் தெரியாது. அதற்காண்டி எவரெஸ்ட் சின்ன மலை என்று யாராலும் சொல்ல முடியுமா? அதே போலதான் இந்திய எழுச்சி முன்னணிக்கு உள்ளே வந்து சென்றால்தான் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயரம் என்று உங்களுக்கு என்னவென்று. எத்தனையோ வழக்குகள் வாங்கியிருக்கிறோம். அந்த வழக்குகள் எங்களுக்காண்டி வாங்கவில்லை, நாங்கள் கட்டின வீட்டுக்காண்டி வாங்கவில்லை, நாங்கள் ஓட்டின ரோட்டுக்காண்டி வாங்கவில்லை. இந்த இந்து சொந்தங்கள் தாண்டி வழக்கு வாங்கியிருக்கிறோம். அதற்கு வாய்தாவும் போயிருக்கிறோம். எல்லாம் காவல்துறைக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நீதிமன்றங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நண்பர் அங்கிருந்து வர செல்ல நோன்றார், ஆட்டோல ஏறாரு, வீட்டுக்கு போறாரு, திரும்பி செல்ல நோன்றாரு, தூங்குறாரு, எந்திரிக்காரு, காலைல பணிக்கு போறாரு. எங்களுக்கு பணி இருக்கு. பணியை முடித்து விட்டு தான் இந்து தர்மத்துக்கு வருகிறோம். மாலையை போட்டு அத்தனை பேரும் சென்றீர்கள். ஐயப்பனை தரிசிப்பது புண்ணியம் அல்ல, முருகனை தரிசிப்பது புண்ணியம் அல்ல. அந்த ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் முன்னாடி வந்து நிற்பதுதான் புனிதம். அந்த புனிதத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இந்து தர்மத்தில் கோயிலுக்கு பின்னாடி நிறைய ஆச்சரியங்கள் இருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். திருப்பதிக்கு போனா சந்திரனோட ஒளி முதலில் ஜப்பானில் படும், இரண்டாவது திருப்பதியில் படும். அதனால திருப்பதிக்கு போனா நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதனுடைய பெருமாளுடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தியாவுடைய மையப்புள்ளி சிதம்பரம் இருக்குன்னு சொன்னார்கள். ஆராய்ச்சி பண்ணாங்க. சிதம்பரத்தில் எங்கே இருக்குன்னு சொன்னார்கள். நடராஜன் கோயில் இருக்கு சொன்னார்கள். மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணார்கள். நடராஜன் கோயிலில் எங்கே இருக்கு சொன்னார்கள். கருவறையிலுக்கு சொன்னார்கள். கருவறையில் எங்கே இருக்கு சொன்னார்கள். அவருடைய கட்டவரில் கீழே இருக்கு சொன்னார்கள். மையப்புள்ளி வைத்த இந்து தர்மத்துக்கு மையப்புள்ளி வைக்க தெரியாதா? அதே போலதான் இந்து தர்மத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதும் சொல்லுகிறேன், செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் விட சொன்னா அது பழனியில் இருந்தால் விட முடியும். எத்தனையோ தேசிய கொடியில நிலா இருக்கு. இந்தியாவின் தேசிய கொடியை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்க. நிலா இருக்காது. நாங்கள் நிலாவுக்கே போய் தேசிய கொடியை வைப்போம். அப்பேற்பட்ட ஆளுகள் நாங்கள். ஏன்னா நாங்க தேசிய கொடியை வச்சுட்டு நிலாவுக்கு போக மாட்டோம். எங்க தேசிய கொடி நிலாவுல இருக்கும். அப்பேற்பட்ட ஆளுகள் எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள். இங்கே கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட விஷத்தை ஏத்துக்கிறார்கள். நாங்கள் ஏற்றவில்லை. இந்து தர்ம போதனையில ஏற்றுக் கொள்கிறோம். அனைவரும் ஒரு மீண்டும் சொல்கிறேன், சிந்திக்க வேண்டும். சிந்திக்காவில்லை எங்களிடம் வாருங்கள். நாங்கள் மேலே போனால் கிருஷ்ணனிடம் கணக்கு சொல்லணும். நீங்கள் கணக்கை கேட்கல, உங்களிடம் கேட்பார். போன முறையே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இங்க வந்திருக்க அனைவரும் இந்து தர்மத்துக்கும் வேதங்களையும் படித்து தெரிவிக்க வேண்டும். அப்பனால்தான் நமக்கு புண்ணியம். ஐயப்ப பக்தர்கள் நடந்து சென்றாங்க. கர்நாடகாவில் ஒருத்தர் மாலை போட்டா 30 நாள் நடக்கிறாரு. அவருக்கு குடும்பம் இல்லையா? அது புண்ணியம் இல்ல. கர்நாடகாவுக்கு அங்க ஒரு பிரச்சனைனா அங்கேயே நிக்கணும். நாளைப்பாடு 30 நாள் செல்வது புண்ணியம் இல்ல. தன் தாய் குலத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் 30 நிமிடம் நின்றாலே போதும். அதுவே மிகப்பெரிய புண்ணியம். அதுக்காக வாகனம் ஓட்டி நண்பர்களுக்கு இங்க இருக்கிறார்கள்.
சிறிய ஒரு வேண்டுகோள். பழனிக்கு திருச்செந்தூருக்கு எத்தனையோ பேர் பாத யாத்திரை செல்கிறார்கள். போன முறை நிறைய விபத்துகள் நடந்தது. நீங்கள் ஒரு முறை பார்த்து உங்களுடைய வாகன ஓட்டி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய பேர் ரோட்டில் தன் குடும்பத்தையும் சுய இன்ப துக்கங்களையும் மறந்து பாத யாத்திரன் அந்த முருகமே தஞ்சமே என்று நடக்கிறார்கள். அந்த தந்தத்தை நீங்கள் உணவு எழுப்பி அலை எழுப்பி நீங்கள் சீர்குலைத்திட வேண்டாம். அதே போல் கவனமாக ஓட்டுங்கள். இரவு நேரங்களில் யாரேனும் ஒரு ஓய்வு எடுப்ப கூட படுத்திருப்பார். அதனால் நீங்கள் கவனமாக இன்றும் 2 மாதங்களுக்கு நீங்கள் ஓட்ட வேண்டும். மற்ற மாதங்களுக்கும் இன்னும் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். இந்து தர்மத்துல நிறைய இருக்குது. முதலாம் பார்த்தீங்கன்னா குளத்துல குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு சாமி பின்னாடி போய் நின்றா அந்த தேஜ சமம் முன்னாடி நிற்கும். இப்ப அப்படியா இருக்கும்? வீட்டை நல்லா குளிச்சுட்டு சட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு நேரா போய் ஐயர்கிட்ட 10 ரூபாயை போட்டுட்டு திரும்பி ஐயருக்கு ஒரு வணக்கம், சாமிக்கு ஒரு வணக்கம், திரும்பி பைக்கு ஒரு வணக்கம், திரும்பி ஏறி வந்துடும். நீங்க சேர்ல உட்காரப்ப தூசியை தட்டுறீங்க, பைக்கில் உட்காரப்ப தூசியை தட்டுறீங்க. உங்க மனசில் இந்து தர்மத்தில் எவ்வளவு தூசி இருக்குன்னு தெரியுமா? இந்திய லட்சுமணிக்கு வந்தால்தான் தெரியும். இக்கரையில் இருந்து அக்கறை பார்த்தால் பச்சை தெரியாது, பச்சையில் இருந்து அங்கே பார்த்தால் நீ கரை தெரியும். இந்து தர்மத்தை அனைவரும் போதிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.